Hi children, இல்ல Hi friends and dear parents. இந்த வீடியோக்கு நான் டிஸ்க்ளைமர் போட்டதில்லை, ஆனால் இந்த வீடியோவுக்கு டிஸ்க்ளைமர் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வீடியோவில் குழந்தைங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாங்க. அதனால தான் பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்வீங்களே வீட்டில் மரியாதையாக கொடுக்கறதில்ல, எதிர்த்து பேசுகிறாங்க, கொஞ்சம் பொறுப்பாகவே இல்லை, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு குழந்தைங்கள சொல்வீங்கல்ல. இந்த வீடியோவில் பாருங்கள், அவங்க உங்கள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் அவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க. உங்களோட உழைப்பை அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் படுற கஷ்டத்தை அவங்க எப்படி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ இருக்குது. எந்த பேரண்ட்ஸும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. தன்னோட குழந்தைங்க நம்மளோட கஷ்டத்தை இவ்வளோ உணர்ந்து இருக்காங்களா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க. மாரல் எஜுகேஷன் பீரியடில் குழந்தைங்க கிட்ட பேச வேண்டிய டாப்பிக்லாம் இதை நான் பேசினேன். அப்போ குழந்தைங்க மனசில் இருந்ததெல்லாம் கொட்டினாங்க. ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. எல்லா குழந்தைங்களும் உங்களை பற்றி சொல்ல அழுதுட்டாங்க. நான் யாரையும் அழ வச்சதில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனால் இந்த சமயம் இந்த வீடியோவில் குழந்தைங்க அழுதுட்டாங்க. ரொம்ப நல்ல ஒரு குணமான நல்ல குழந்தைங்களை தான் அந்த 4 செவத்துக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பெருமை இல்லை. கல்லூர் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அது மாதிரி நல்ல குழந்தைங்களை பெற்றிருக்காக உங்களுக்கும் ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கும் பெற்றோர் நிலைமையில இருக்கிற தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை மாமா எல்லாருக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த டிஸ்க்ளைமர் வாங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் உங்க அப்பா அம்மா பிடிக்குமா? எவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? அப்பா சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. சரி, எதனால பிடிக்கும்னு சொல்றீங்களா? வரிசையா சொல்றீங்களா? யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? மாலினி சொல்லுங்க. எங்க அப்பா பேக் கிண்டி போட்டுன்னு சொல்லிட்டு தையல் கடை கூட்டிட்டு போயிட்டு தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பா புது பேக் வாங்கி தரேன்னாங்க. அப்புறம் நான் ஸ்கூல் பேக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம்ப்பா சொல்லிட்டீங்களா? சரியா, அப்பாவுக்கு கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாலினி அந்த பேக்கை வச்சுக்கிட்டாங்களா? சூப்பர் மாலினி, நிஜமாலுமே. இருந்தாலும் உங்க அப்பா புது பேக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்க அப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி, கோகிலட்சுமி சொல்லுங்க. சரி, சரி சரி அதனாலதான் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால வேலைக்கு போறாங்க. அதனால அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு கோகிலா சொல்றது? நமக்கு பேக் காசு இல்லைன்னா தைக்க முடியாது. அப்ப புது பேக் வாங்கறதுக்கு காசு இல்லைன்னா புது பேக் வாங்க முடியாது. அப்ப காசு வேணும்னா பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், கடையில இருக்கிறத வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா காசு வேணும். அதுக்காக தான் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்களுக்காக வாங்கி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் கோகிலா. சொல்லுங்க சஸ்மிதா. அப்பா சாப்பிட்டியான்னு கேட்குவாங்க. வேற பிரணீதா. தூங்கிட்டு இருந்தா எங்க அம்மா எழுப்ப வருவாங்க. எங்க அப்பா சரி காசு இல்ல டைம்ல நான் ஏதோ எங்க அப்பா கேட்க மாட்டேங்க. அப்படியா? நல்ல பொறுப்பா இருக்க. அப்பாட்ட காசுல சில பிள்ளைங்க எல்லாம் அடம் பிடிக்கும் தெரியுமா? வாங்கி தந்துன்னா தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரணீதா சூப்பர். காசுல அப்பா தானே வாங்கி தர முடியாது அப்படின்னு கேட்க மாட்டீங்க. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. வேற யார் சொல்றீங்க? கொடுங்க கௌசல்யா. ஓ, ஹோம்ஒர்க் எழுதிட்டு அப்பா ஊட்டி விட்டுட்டு இருப்பா, நீ சாப்பிட்டு எழுதிட்டு இருப்ப. நல்ல அப்பா. எல்லாம் அம்மா தான் விட்டுடுவாங்க. சூப்பர் டி. சொல்லுங்க ரித்திகா. உட்காந்தே சொல்லுங்க, மயத்து கொடுங்க. அப்பா அம்மா தான் படிக்கணும், பிள்ளைங்காச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அப்படியா? உங்க அப்பா அம்மா அப்படி சொல்லிருக்காங்க. நாங்க தான் படிக்கல, நீயாவது படின்னு. ஆனா நீ சூப்பரா படிக்கிற ரித்திகா.
சொல்லுங்க லக்ஷனா. மிஸ் நம்மளுக்கு அப்பா அம்மானா ஊழி மிஸ். எங்க அம்மாவுக்கு நேரத்தை அளவத்தி மிஸ் காசு ஊத்தி ஊட்டிவிட்டீங்க மிஸ். சுடுதண்ணி ஐயோ அம்மாக்கு தலைவலின்னு சொன்னா தோசை ஊத்தி சுடுதண்ணி வச்சு கொடுத்துருக்கீங்க. ஐயோ ஊட்டி விட்டீங்களா ஊத்தி கொடுத்தீங்களா? ஊட்டி விட்டீங்க. சூப்பர் பா. நீங்களே சுட்டு நீங்களே ஊட்டி விட்டீங்க. இப்ப ஒரு பிள்ளை எனக்கு இல்ல. குகன் சொல்லுங்க குகன். உங்க அப்பா அம்மா உயிரா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதையா? சரி அப்படியா? கல்லுக்கட்டுல இருக்காங்க உங்க அப்பா அம்மா இப்ப உனக்காக கஷ்டப்படுறான். சொல்லுங்க. உனக்காக கஷ்டப்படுறாங்க. அப்ப நல்லா படிச்சு பெரிய ஆளாயிட்டு என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவை வேலை செய்யணும். அப்பா அம்மாவுக்கு சோறு போடணும், காப்பாத்தணும். சூப்பர் தான். சரி எங்க அப்பா வந்து நாளைக்கு நெஞ்சு வாங்கிட்டாங்க கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து எங்க அப்பா கோயிலுக்கு போவாங்க. வெளியே சாப்பிட்டு கை கால் மீது கழுவிட்டு வாங்கினாங்க. நான் கேட்கவே இல்லை. இங்கிலீஷ் அப்பாவே நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சே பையன் கேட்டுட்டானே அப்படின்ட்டு நம்ம கோயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. பாத்தியா? ரொம்ப சூப்பர் தான். பாத்தியா? அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க எது கேட்டாலும் கொஞ்சம் எது பண்ணாலும் உடனே திரும்ப அதை நிறைவேற்றிடுறாங்க. பிள்ளைங்க மனசு கஷ்டப்பட கூடாது அப்படின்ட்டு. கௌசிக்கே சொல்லுப்பா. ரொம்ப அம்மா நல்ல பையனா இருக்க. கடை போய் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. சொல்லு மனோஜ். எங்க அம்மா கடைக்கு வாங்க கடைக்கு சூப்பர்டா சூப்பர்டா. சரி உங்க அப்பா அம்மாவை எதனால பிடிக்கும் சொல்லுங்க. பிரணீதா என்ன அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசமா வச்சிருக்கீங்கன்னு தானே கேட்டேன். ரொம்ப உருவிட்டீங்களே எல்லாரும் சொல்ல சொல்ல. எனக்கே தான் கருத்து. சரி அழகிடாது. எல்லாருமே அப்பா அம்மா மேல பாசக்கார பிள்ளைங்கதான். என்ன அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல சொல்ல உருவிட்டா. ரொம்ப சென்சிட்டிவ் கேர்ள். சரி பிரணீதா ஹாபிஸா நீங்க சொல்லுங்க. சரி அழாது நல்ல பிள்ளை. மிஸ் நான் வந்து காலையில எல்லாம் லேட்டா சாப்பிடுவேன் மிஸ். நான் லேட்டா சாப்பிடுறதுனால நான் ஸ்கூலுக்கு கிளம்புறமான்னு சொல்லிட்டு போயிடுவேன் மிஸ். அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க எங்க சாப்பாடு. லேட் ஆயிடுச்சு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க மிஸ். படிப்பு விஷயமா இருந்தா எதா இருந்தா கூட வாங்கி தருவாங்க மிஸ். படிப்பு விஷயமா எது கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்க. அப்படிதான் இருக்கணும் அப்பா அம்மா. சூப்பர் அபிஷா. சொல்லுங்க சஸ்விதா. நான் ஸ்கூலுக்கு வரதுல சாப்பிட்டு எங்க அம்மா கொஞ்சமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி. அப்பா அம்மாவை பத்தி பேசும்போது ரொம்ப அழகியா வருது. ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி இதாயிட்டீங்க. சரி இதுதான் அப்பா அம்மாவோட பாசம் இல்லையா? அம்மா 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. அப்பா நம்மளுக்காக நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அம்மாவும் உழைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா? நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போகணும். அவங்களை கடைசி காலத்துல சந்தோஷமா வச்சு பாதுகாக்கணும், காப்பாத்தணும். சொல்லுங்க ஜனனி. சொல்ல போறீங்களா ஜனனி? சொல்லுங்க பக்காந்து சொல்லுங்க. அம்மானா ரொம்ப பிடிக்கும். சரி ஏன் என்ன காரணம்? ஓகே நல்லா பாத்துப்பாங்க, பாசமா இருப்பாங்க. ஜனனி இவ்வளவு சொன்னது அது என்ன ஜனனி? அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும், அப்பானா எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாத்தையும் எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பர் சில்ட்ரன். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம். சரி ரொம்ப ரொம்ப ஏகாஸ் சொல்லுங்க. ஏகாஸ் ஆமா ஏகாஸ் அவங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சொல்லுங்க ஏகாஸ். சரி அப்படியா? பேனாவும் பென்சிலும் கேட்டிருக்காங்க ஏகாஸ். 2 நாள் கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. சூப்பர் ஏகாஸ். நம்ம எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அப்ப நம்ம நல்லா படிக்கணும் சரியா? சூப்பர். எல்லாருமே வெறும் வயிற்றோட போக கூடாதுன்னு நினைப்பாங்க அம்மாங்க எல்லாருமே. அதுவும் அப்பா ஹோம்ஒர்க் செய்யும்போது ஊட்டி விட்டுறதே அல்டிமேட். எல்லா அப்பாவும் ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க, அம்மாவும் பாசமா இருக்காங்க.
அப்ப நான் நல்லா படிச்சேன். நான் good பண்ணேன். ஐயோ நல்லா படிப்பேன். எங்க அப்பா பாராட்டுவாங்களா? சரி சரி, பாடுவாங்க. அப்படியா? சரி சரி, ஓகே சில்ட்ரன், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, சூப்பர் தான். இதை பார்க்கும்போது உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்மளை பத்தி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியும் இல்லையா? எல்லாருமே நீங்க சொல்றீங்களா ஷான், என்ன சொல்ல போறீங்க? சரி சரி, ஓகே. சொல்லுங்க மோனே. அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் எங்க அம்மா பால் வாங்க போவாங்க, ஸ்நானம் போவாங்க. அம்மா ஏதோ வேணுமா கேட்பாங்க, எங்க அப்பா வந்து படிப்புக்காக பாக்ஸ் இருக்கிறாங்க. மாலினி, நான் வந்து 3வது படிக்கும் போது கணக்குல வந்து நான் ஸ்டார் வாங்கினேன். போய் எங்க அப்பா பத்தியா, நீங்க படிச்சு நிறைய மார்க் வாங்குறது, ஸ்டார் வாங்குறது, மிஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறது எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்னதா ஒரு பேராகிராஃப் படிச்சு காமிச்சீங்கன்னா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை அப்படி படிக்கிறா, இங்கிலீஷ் படிக்கிறா, தமிழ் படிக்கிறா, கணக்கு அப்படி போடுறா அப்படின்னு பெருமையா உங்ககிட்ட சொல்லலைனாலும் பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. சரியா? அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கற சந்தோஷம். ஏன் இந்த வயசுல நம்ம பணம் காசு சம்பாதிச்சு கொடுக்க முடியும், பேர் சம்பாதிச்சு கொடுக்க முடியும், நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுக்க முடியும். அபிஷா மாதிரி ஒரு பிள்ளைய நான் பெக்கலையே, அருண் மாதிரி ஒரு பையனை பெக்கலையே, சசிதரன் மாதிரி நமக்கு ஒரு பையன் இல்லையே, மாலினி மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு இல்லையே, சசிதா மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு இல்லையே அப்படின்னு மத்தவங்க ஏங்குற அளவுக்கு நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி தரணும். பிரணீதா மாதிரி ஒரு பொண்ணு இல்லையே 30 பேரையும் சொல்ல முடியாது. சரியா? சொல்லுங்க லட்சணா. கடை வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர், லீவ் டைம்ல கடை வியாபாரம் பாத்துக்கிறீங்க. சூப்பர் லட்சணா, ஹெல்ப் பண்றாங்க. குடும்ப கவலையிலயும் குடும்ப விஷயத்திலயும் நம்ம பங்கெடுத்துக்கணும். அது மாதிரி பொறுப்பான பிள்ளைங்களா நம்ம வளரணும். அழுகுறீங்க? தூங்கிட்டு போயிட்டேன் மிஸ். சாப்பிடாம 10 மணிக்கு எங்க அம்மா கிட்ட அம்மா பசிக்கல மிஸ், எங்க அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க மிஸ். நைட்டு 10 மணி ஆனாலும் பசிக்குதுன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன். அதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பா அம்மா பத்தி சொல்லக்குள்ள கண்ணுல ஐயோ, ஏன் அப்பா அம்மா பத்தி சொல்லும் போது அழுக வருது சொல்லுங்க பாக்கலாம். அதனால அப்பா அம்மா அப்படிங்கிறது நம்மளோட உயிர் உணர்வோட கலந்து. வெயில் மழைன்னு பார்க்காம வேலை செய்யறாங்க. ஏன் அடடடா. சரி சரி, ஓகே, நம்ம படிப்போம். ஓகே சரி, ஓகே லட்சணா. லட்சணாவுக்கு அழுக வந்துருச்சு, கணிதாவுக்கு அழுக வந்துருச்சு. கழ வச்சுட்டேன் நான் உங்களை எல்லாத்தையும். நான் 10 10 அம்மா மிஸ் நான் மிஸ். அம்மா நான் இந்த ஸ்கூல்ல இருக்கேன் மிஸ். சரி நான் மிஸ் அப்பா வந்து நான் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை போவேன் மிஸ். அப்ப வந்து அப்பாவே தூக்கத்துல இருந்தாலும் நான் கூப்பிடுவேன் மிஸ். ஆனா அப்பா வந்துருவேன் மிஸ். அப்பா தூங்கலன்னு கேட்கும் இல்லம்பாங்க மிஸ். மிஸ் அடுத்து வந்து நான் நைட்டு சாப்பிடல, எங்க அப்பா சாப்பிட்டேன்னு கேட்கும் மிஸ். அப்பா இல்ல மிஸ், அப்பா எழுந்திரிச்சு ஊட்டி விடுங்க மிஸ். நீங்க எல்லாருமே பொறுப்பான பிள்ளைங்க தான். ரொம்ப பெருமையா இருக்கேன் உங்களை நினைக்கும் போது. ஹாப்பி சில்ட்ரன்.